இங்கே நம் உரிமைகள் பறிபோய் இருக்கிறது. ஒவ்வொன்றாக நீங்கள் பார்க்கலாம். கச்சத்தீவு பறிபோனது. கச்சத்தீவு இந்த நில நாட்டோட சொத்து அல்ல, நம்முடைய தாத்தன் நம்முடைய பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த சொத்து. அதை இழந்ததால் நம் இன சொந்தங்கள் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இழந்திருக்கிறது. அது மீனவர் பிரச்சனை என்று விலகி விட்டு செல்ல முடியாது. அது நம் இனத்தின் பிரச்சனை, நம் இனத்தின் மான பிரச்சனை, உரிமை பிரச்சனை. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அதை சிங்களர்களுக்கு, நம் இன பகைவர்களுக்கு ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது. நம் இனத்தின் வரலாற்று பகைவன் சிங்களன். நம் இன மக்களை அழித்து ஒழித்து ஒரு குறிப்பிட்ட 2 ஆண்டுகளுக்குள் 1.5 லட்சம் பேரை கொன்றொழித்த நம் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு நம் தானிலத்தை தாரை வார்த்தர் கொடுத்திருப்பது தன்மான இழப்பு, ஆகப்பெரும் வரலாற்று பெரும் கொடுமை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால்தான் கச்சத்தீவை மீட்பை நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது. கச்சத்தீவை இவர்கள் மீட்டெடுக்க மாட்டார்கள், மீட்டெடுக்க மாட்டார்கள், ஏமாற்றுவார்கள். பாரதிய ஜனதா ஆண்டாலும் காங்கிரஸ் ஆண்டாலும் நடந்தது இது ஒன்றுதான். என் உடன் பிறந்தார்களே, தமிழ்நாட்டு அரசு வழக்கு தொடுத்தால் உச்ச நீதிமன்றத்திலே அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்வார்கள். கச்சத்தீவை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. கொடுத்ததுதான். 2 கட்சிகளின் பதில் மனு தாக்குதலும் இப்படித்தான் இருந்திருக்கிறது. ஆனால் உங்கள் மகனிடத்திலே இந்த நிலத்தின் ஆட்சி அதிகாரம் வரும்போது கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை தனியாக பிரித்து விடு என்ற சட்டத்தை நான் இயற்றுவேன். அப்போது அவர்கள் என்னை பிரிவினைவாதி என்று தூற்றுவார்கள், தேச துரோகி என்று தூற்றுவார்கள். நான் திரும்ப கேட்பேன், என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை என் வரலாற்று பகைவனுக்கு தாரை வார்த்து கொடுத்த நீ தேச துரோகியா, நீ தீவிரவாதியா, பயங்கரவாதியா, பிரிவினைவாதியா? அந்த நிலப்பரப்பை எடுத்து இந்த நாட்டோடு இணைத்து விடு என்று முழக்கத்தை முன்வைக்கிற, சட்டத்தை ஏற்றுகிற நான் தேச துரோகியா என்ற கேள்வியை எழுப்புவேன். அதை எழுப்புவதற்கு இதுவரைக்கும் இந்த நிலத்தில் துணி உள்ள ஒரு தலைவன் இல்லை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மத்திய அரசு இயற்றுகிற சட்டங்களை மாநில அரசு கேட்க வேண்டும். மாநில அரசு இயற்றுகிற சட்டங்களை மத்திய அரசு கேட்க தேவையில்லை என்கிறார்கள். மாநில அரசு இயற்றுகிற 8 கோடி மக்களின் நலம் சார்ந்து நாங்கள் இயற்றுகிற சட்டத்தை கேட்க தேவையில்லை என்று மத்திய அரசு மறுக்கும் போது எதற்காக என் வரியை கேட்டு நிற்கிறாய்? என் வரியை ஏற்பாய், என் வரியை வாங்கிக் கொள்வாய். ஆனால் ஒரு வரி கூட என் தாய்மொழி தமிழில் எழுதி நீ அனுப்ப மாட்டாய். இந்தி அல்லது ஆங்கிலத்தில் தான் எழுதுவாய். நான் இந்த நிலத்தின் அந்த அதிகாரத்தில் உட்கார்ந்து விட்டால் நீ அந்த மனுவை என் இடத்தில் என் தாய்மொழியில் எழுதாம அனுப்பிவிட முடியுமா? நீ மத்திய அரசின் சட்டத்தை நான் எதற்காக மதிக்க வேண்டும் என்று நான் கேட்டால் என்ன பதில் வச்சிருக்கேன்? என் சட்டத்தை நீ ஏற்கவில்லை என்றால் உன் சட்டத்தை நான் ஏற்க தேவையில்லை என்று சொல்வேன். நீட்டு, வேற எங்கேயாவது நீட்டு என்று சொல்வதற்கு ஒரு ஆண்மகன் இங்கே இல்லாதான் பிரச்சனை. இந்திய மருத்துவ குழுமம், இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் என்னை அங்கீகரிக்க ரெகக்னைஸ் பண்ண வேண்டாம், வெளியே போ என்று சொல்ல ஒருவன் இல்லை.